இப்போ வந்து நம்ம ஜிபிபி ஜேபிஐ சார்ட் தான் பார்த்துக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம நியூஸ் என்ன இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து ஃப்ரைடே ஜூன் 3 ஜிபிபி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் ஹாலிடேவா இருக்கு. ஸோ பெட்டர் ட்ரேட் அவாய்ட் பண்றதும் பெட்டர் தான். ஆனா ஈவினிங் டைம்ல நம்மளுக்கு ஒரு வால்யூம் நல்லாவே இருக்கும். ஸோ ஜிபிபி மார்க்கெட் அப்ப டியூ டு என்எஃபியால இப்போதைக்கு மார்க்கெட் பாத்தீங்கன்னா ஒன் டேல நம்ம வச்சிருக்கோம் ஒரு புல்லிஷா இருக்கு. ஒரு புல் பேக் தந்துட்டு திருப்பியும் புல்லிஷா கண்டினியூ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு. விச் மீன்ஸ் மார்க்கெட் மேல போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. 4 ஹவர்ல நம்ம போவோம். ஸோ 4 ஹவர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன கன்சாலிடேஷன்ல இருக்கு மார்க்கெட். ஸோ அதோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை மார்க் பண்ணிக்கலாம். ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம 1 ஹவர் போவோம். 1 ஹவர்லையும் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கரெக்டாக இருக்குது. ஸோ அதே இடத்துல தான். ஸோ ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ரெசிஸ்டன்ஸாக இருந்து தான் பிரேக் அவுட் ஆகி ஒரு புல் பேக் கொடுத்துட்டு மார்க்கெட் புல்லிஷாக மாறுது. அப்போ வந்து மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஃபர்தராக நல்லா மார்க்கெட்டு மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஒன்ஸ் நம்ம பிரேக் அவுட்டுக்கு வெயிட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி மார்க்கெட்டு 163,450 பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா ஃபர்தராக உங்களுக்கு 163,800 வரைக்கும் போகும். அதேமாதிரி கீழே பார்த்தீங்கன்னா 163,100 பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா ஃபர்தரா உங்களுக்கு 162,700 வரைக்கும் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி பிரேக் அவுட் மேல ஆயிடுச்சுன்னா ப்ரீவியஸ் கேண்டலோட லோ தான் ஸ்டாப் லாஸ். கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா ப்ரீவியஸ் கேண்டலோட ஹை தான் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். நம்ம எப்பவுமே சொல்றதுதான் மினிமம் 200 to 300 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துருங்க.